நான் பார்த்த நிறைய நல்ல மனிதர்களில் அவர் ஒரு நல்ல மனிதர். அதை வேணா நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா அப்படிதான் இருந்தார் அவர். எந்த ஒரு ஒளிவுமறையும் இல்லாத ஒரு மனுஷன். கடுமையாக பாடலுக்காக உழைப்பார். ஒரு பாட்டுக்கு 5 ஆப்ஷன்ஸ் 6 ஆப்ஷன்ஸ் கேட்டாலும் 10 ஆப்ஷன்ஸ் கேட்டாலும் சலிக்காமல் கொடுப்பாப்புல. படிப்பாப்புல நல்லா, ரொம்ப மெனக்கெடுவாப்புல. ஆமாம், அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அந்த பாடலுக்கு நியாயம் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாப்புல. அவர் போய் சான்ஸ் கேட்க மாட்டார்ல? ஆரம்பத்தில் கேட்டிருக்காரு, என்னெல்லாம் திட்டிருக்காரு. ஆமாம், நீ போய் வாய்ப்பு ஏன் கேட்க மாட்டேற யார்ட்டையும். அது என்னோட இப்போ சுபாவத்தில் ஒன்று என்னென்னா, போய் எடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது எனக்கு. என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியாது, அப்படியே இருப்பேன். ஆனால் அவர் என்னன்னா, நல்ல ஒரு பாடல் ஹிட் ஆனாலுமே நேராக வந்துடுவாங்கன்னு இருக்கக்கூடாது. நீ போய் அப்பப்போ உனக்கு பிடிச்ச இயக்குனர்கள் நல்லா வந்துகிட்டு இருக்கவங்களை போய் எனக்கு நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லணும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அவரோட லிட்ரேச்சர் ஒர்க்கில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, லிட்ரேச்சர் ஒர்க்கில் நம்ம இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ண முடியாது. கவிதை பொறுத்த வரைக்கும் உரைநடையில் கூட யாரோ ஒருத்தர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம். கவிதையை தனியாக ஒருத்தனுக்குள்ளே முகிழ்த்து வர்றது தான். ஆமாம், அதுக்கு இன்னொருத்தரோட துணையே இல்லை.